Assalamu Alaikum. Hi everyone. Welcome to Lighting Samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிம்பிளான பேச்சுலர் சிக்கன் கிரேவி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது பேச்சுலர் பிகினர்ஸ் யார் வேண்டாலும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிக்கன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மல்லி இலை, தேங்காய் எண்ணெய். நம்ம இந்த கிரேவியை தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் ரெடி பண்ணும்போது. பேனில் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேங்க. இதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும், அதனால தான் இது எடுத்திருக்கேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இந்த ரெசிபி எதுக்கு வேண்டாலும் சைடிஷை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரைஸு, சப்பாத்தி, புரோட்டா, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி நம்ம யார் வேணாலும் ரெடி பண்ணலாங்க. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம். தக்காளி 3 சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வேகணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் 3 எடுத்து சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. வெங்காயம், தக்காளியில் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்திக்கிங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சிக்கனுக்கு தண்ணியே சேர்க்கலைங்க, ஆனால் பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிர் ஆப்ஷனல் தான், இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் சிக்கன் வேகணுங்க. ஆஃப் த குக் ஆயிருக்கு. ஒயிட் ரைஸ்க்கெலாம் இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன்லேருந்து. ஆல்மோஸ்ட் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லி இலையும் சேர்த்திக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அவ்வளோதான், சூப்பரான பேச்சுலர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம இதுக்கு எதுவுமே அரைக்க தேவையில்லைங்க. இன்ஸ்டண்ட்டான ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம இதை செஞ்சுருக்கோம். இது பேச்சுலர் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.